இதுல புதுசா யாரும் ஒன்றும் சொல்லிட போகல இல்லையா? நமக்கு தெரியாத அடியாளமான காது வெட்டப்பட்ட ஒரு மனுஷன். இயேசு கெத்செமனே தோட்டத்தில் வியாகுலப்பட்டு இருக்கும்போது இவரை பிடிக்கிறதுக்காக வரும்போது காய்பாங்கிற பிரதான ஆசாரியருடைய சேவகராயிருந்த இந்த மல்குஸ், அவர் அதிகமாக அவருடைய பேர் வேற எதுக்காகவும் பயன்படுத்தப்படலை. அவருடைய காது வெட்டப்படுத்துறதுக்கு மாத்திரம்தான் என்ன செய்திருக்கு, மல்குஸை பற்றி வேத புஸ்தகம் சொல்லுகிறது. இந்த மல்குஸ் அந்த இடத்துல எல்லாருக்கும் முன்னாடி இவன் எப்படிப்பட்டவன்னா சாதாரண ஒரு வேலைக்காரன் கிடையாது. பிரதான ஆசாரியன் காய்பாவுடைய வீட்டில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்தவன். இப்போ ரோமர்களுடைய நாட்களில் யூதர்கள் ஒருவர் மேலே ஒரு குற்றத்தை சாட்டி அவர்களை பிடிக்க போகிறாங்க அப்படின்னா இந்த காய்பாவோட சைடில் இருந்து ஒரு படை அனுப்பப்பட வேண்டும் அந்த மனுஷனை கைது பண்ணுவதற்காக. அப்போ இந்த காய்பாவுக்கு ஒருவேளை பிஸியாக இருந்திருப்பாரா இருக்கலாம். அவருக்காக அவருடைய இடத்தில் அனுப்பப்பட்டவன் தான் யாரு, மல்குஸ். யோசேப்பு எப்படி அவன் அந்த அரண்மனையில் எல்லா பொறுப்பிலையும் அமர்த்தப்பட்டானோ அதுபோலவே இந்த மல்குஸுக்கும் ஒரு பெரிய பதவியும் பொறுப்பும் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த மல்குஸ் முன்னாடி போய் நிற்கிறார் இயேசுவை பிடிக்கிறதற்கு. அப்போ நம்ம பேதுரு அவர் என்ன செஞ்சார், உடனே எல்லாருக்கும் தெரியும், கட்டி எடுத்து காதை வெட்டி போட்டுட்டாரு. இயேசுவோடைய காதை சொஸ்தமாக்கினார், தெரியும் தானே. அவர் காதற அறுத்தான், காதற வெட்டினான் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த காது என்ன செஞ்சிருக்கும், கண்டிப்பாக அருந்து கீழே விழுந்திருக்கும். அந்த இருட்டில் இயேசு என்ன செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? எப்போ டார்ச் அடிங்கப்பா காதை நான் தேடட்டும், அந்த இருட்டில் தேடினார் அப்படிதானே. காதை தேடி காதை எடுத்து ஒட்ட வச்சு விட்டாரா? இல்லை, ஒரு புதிய உறுப்பை இயேசு மல்குஸுக்கு உருவாக்கினார். சுற்றி இருந்தவனுக்கு தெரியாது. இப்போ ஒரு பெரிய யுத்தம் நடக்குது, ஒரு போர் நடக்குது அப்படின்னா சுற்றி இருக்கிற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, இன்னொருத்தன் மிதிப்பட்டு செத்தாலும் என்ன செய்ய மாட்டோம், திரும்பி பார்க்க மாட்டோம். அவங்க வேலை என்னவோ அதை தான் என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா, இந்த மல்குஸோட காது வெட்டப்பட்டப்போ ஒருத்தனுக்கு வலிக்குதே, ஒருத்தனோட காது போயிட்டுதே அப்படின்னு யாருமே திரும்பி பார்க்கல. ஆனால் வலிச்சவனுக்கு தெரியுமா என் காது போச்சுன்னு, என் காது என் சரீரத்தில் இருந்த ஒரு உறுப்பு இப்போ இல்லாமல் போயிடுச்சுன்னு தெரியுமா? இயேசுவோட வியாகுலம் அந்த டைமில் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். ஆனால் கூட அவருக்கு ஒரு புதிய உறுப்பை உருவாக்கி கொடுத்தார். சரி, அவருடைய அற்புதம் அவருடைய காது பகுதியில் ஆண்டவர் செஞ்சாச்சு. இப்போ இந்த மல்குஸ் என்ன செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? யாராவது யோசிச்சிருக்கீங்களா இந்த மல்குஸோட நிலைமை என்னாச்சு? இயேசு ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டாரு. இயேசுவோட ஸ்பாட்ல இயேசு மூலமாய் ஒரு அற்புதத்தை மல்குஸ் பெற்றுட்டாரு. கிளம்பி உடனே போயிருப்பாரா? இல்லை, அந்த மல்குஸ் இப்படியே பிடிச்சிட்டே பார்ப்பாரு, இவர் யார். ஏன்னா மல்குஸுக்கு தெரியும் தன்னுடைய சரீரத்தில் நடந்த அற்புதம். இயேசுவை பிடிச்சிட்டு போகிறாங்க, ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கிறார் இந்த மல்குஸ். அல்லேலூயா. அவர் பின்னாடியே போய் ஒவ்வொருத்தட்டியா இயேசுவை பற்றி விசாரிக்கிறாரு. பிலாத்தோட அரண்மனையில் கட்டி வச்சிருக்கும் போது, காய்பாவுடைய அரண்மனையில் விசாரிக்கும் போது எல்லா இடத்துலையும் இந்த மல்குஸ் இயேசுவை பார்க்குறாரு. யூதர்கள் அந்த ரோமர்கள் எப்படி கட்டி போடுவாங்கன்னா, ரோமர்களுடைய அந்த பிலாத்துடைய இருக்கிற இடத்துக்கு பாதாள அறையில் இந்த ரெண்டு கையுமே இப்படி கட்டி மேல் தூக்கி கட்டி வச்சிருப்பாங்களாம். இந்த மல்குஸ் என்ன நினைச்சிருப்பான் இயேசுவை பார்க்கும்போது, என்னுடைய புது காதை உருவாக்கி தந்த அவரால் இந்த கயறுகளை அறுத்து கொண்டு வெளியே வர முடியாதா? முடியும். ஆனால் அவ்வளவு பெரிய வல்லமை இருந்திருந்தும் அவர் சகித்து கொண்டார். மல்குஸுக்கு புரியுது, அவன் பார்த்துட்டே போனான், அவன் ரட்சிக்கப்பட்டான், இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. சீப்ரு தீவில் இரத்த சாட்சியாய் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்து இந்த மல்குஸ் மரித்து போன எத்தனை பேருக்கு தெரியும்? இயேசுவோட அந்த ஒரு அற்புத பார்த்த அந்த மல்குஸ் இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு, என்ன ஆனாலும் சரி இந்த இயேசுவுக்காக தான் என்னுடைய மீதி நாட்களை நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய அதிகாரத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, அவனுடைய அதிகாரிகள் போட்டிருந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் மாற்றி வச்சுட்டு அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அந்த அன்பு, மல்குஸ் யாருன்னே தெரியாது. மல்குஸ் தன்னை பிடித்து கொலை செய்ய வந்தவன், அதிகாரிகளுக்கு தலைவராய் முன்பாக வந்தவன், அவனுடைய காதை தனக்கு தீங்கிழைக்க வந்த அந்த பாவியான மல்குஸுக்கு அற்புதத்தை அதுவும் எப்போ செஞ்சாரு, மறிக்கிற தருவாயில செஞ்சாரு. அவருடைய வேதனை அவ்வளவு பெரிதா இருந்த போதும், அவருடைய வியாகுலம் அவ்வளவு கஷ்டமா இருந்த போதும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இயேசு தெய்வம் தானே, அவர்